சட்டமன்றத்தில் பேசுறாங்க, நாங்க டாஸ்மார்க்க டெட்ரா பேக்கில் கொடுப்போம், டாஸ்மார்க்க பிளாஸ்டிக் குவையில கொடுப்போம். இன்னொரு அமைச்சர் பேசுறாரு சட்டமன்றத்தில், டாஸ்மார்க்கு கிக்கு இல்லை, டாஸ்மார்க் சரக்குல கிக்கு இல்லை. யாரை போய் கேட்கணும்? இதை டிஆர் பாலு கிட்ட தான் போய் கேட்கணும், ஜெகத் ரக்ஷன் கிட்ட போய் கேட்கணும். அவங்க தானே 40% டாஸ்மார்க் சப்ளை பண்றாங்க, அவங்க கம்பெனியில தானே. கிக்கு இல்லை. என்னையா பேசுறீங்க சட்டமன்றத்தில்? நம்ம பிள்ளைங்க படிக்கல, படிப்பு இல்லை, ஆசிரியர்கள் கிடையாது, வகுப்பறைகள் இல்லை, அதை போய் பேசுறதை விட்டுட்டு டாஸ்மார்க் பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. அதான் பார்த்தேன். மது விலக்கு அமைச்சர், அவருக்கு மது விலக்குன்னு தெரியாது, மது திணிப்பு, திணிக்கிறது தான். சாராயத்தை கொடுங்க, குடிங்க. சாராயம் இல்லாம கள்ள சாராயம் வேற, கள்ள சாராயம் வேற. இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியில திமுக வேட்பாளர் அது சிவா, அவர் வெற்றி பெற்றார். தேர்தல் பிரச்சாரத்து நேரத்தில் அவரை போய் ஒரு தொண்டன் கேட்டான், அவங்க கட்சின்னு நினைக்கிறேன், ஐயா எப்பயா மது விலக்கு கொண்டு வருவீங்கன்னு கேட்டான் அவரை பார்த்து. அவர் என்ன உடனே, ஏய் என்னையா கேட்குற, நீ போய் மோடியை கேளு, மத்திய அரசு தான் சொல்லணும், மத்திய அரசு தான் அறிவிக்கணும் அப்படின்னு திமுக உடைய வேட்பாளர் அந்த அவனை பார்த்து சொல்றார். அதாவது இது இந்த அடிப்படை கூட தெரியாத ஒரு வேட்பாளர் இப்ப எம்எல்ஏ ஆயிட்டார். இதுதான் தமிழ்நாடுடைய தலையெழுத்தியா? தலையெழுத்து. மது விலக்கு, மது என்பது மாநில பட்டியல் இருக்கு, மாநிலம் தான் முடிவு செய்யணும். இது இல்லாமல் இந்தியாவுடைய அரசியல் சாசனம் கான்ஸ்டிடியூஷன் 47வது பகுதியில் ஒவ்வொரு மாநிலமும் மது விலக்கை கடைபிடிக்க வேண்டும் என்று அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. அது கூட தெரியல. அதனால்தான் இந்த நிலையில் நம்ம தமிழ்நாடு இருக்கிறோம். அந்த காலத்தில் கர்ம வீரர் அவர்கள் எந்த வேட்பாளர், அவர் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார், அதனால்தான் அவர் தான் வேட்பாளராக அறிவிக்கணும். அவர் எந்த வேட்பாளர் அறிவித்தாலும் மக்கள் வாக்களித்தார்கள். சின்னத்தை பார்த்து தான் அன்னைக்கு காலத்தில் வாக்களிச்சாங்க, வேட்பாளர் எல்லாம் பார்க்கல. ஏன்னா காமராசர் அவர்கள் நல்ல வேட்பாளர், நியாயமானவர், நேர்மையானவர், தகுதியானவர் மட்டும்தான் நியமனம் பண்ணுவார் என்று மக்களுக்கு தெரிஞ்சது அந்த காலத்தில். அதனால எந்த வேட்பாளர் பத்தி கவலை இல்லை, சின்னத்தை பார்த்து கை சின்னம் பார்த்து ஓட்டு போட்டாங்க. ஆனா இந்த காலத்தில் அப்படி ஒரு நிலை இருக்கா? வேட்பாளரை பார்த்து மக்கள் இன்னைக்கும், ஆனா இன்னைக்கு மக்களும் இன்னைக்கும் சின்னத்தை பார்த்து தான் வாக்களிக்கிறாங்க, வேட்பாளரை பார்த்து வாக்களிக்கிறது கிடையாது. இல்லைன்னா நமக்கு நல்ல வேட்பாளர் கிடைச்சிருப்பாங்க. நினைச்சு பாருங்க, நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் 39 பேர் போயிருக்கிறாங்க. அவங்கள பத்தி யாருக்காவது ஏதாவது தெரியுமா? படிச்சவங்களா, பண்புள்ளவங்களா, நேர்மையானவங்களா, நாணயமானவங்களா, ஏதாவது பேசுவாங்களா? நாடாளுமன்றத்தில் போய் பேசுவாங்களா? இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து. மாறி போச்சு, எல்லாமே மாறி போச்சு. இப்போ பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், கொள்ளன்னு மாறிட்டு வருது. ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அது நம்மால் மட்டும்தான் முடியும், வேற யாரும் எதிர்பார்க்க முடியாது. அதனால நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய காமராசர், நம்முடைய கர்ம வீரர், நம்மில் ஒருவர். நினைச்சு பாருங்க, ஒரு தமிழன், பச்சை தமிழன் காமராசர் நம்முடன் வாழ்ந்தவர். நமக்கு எல்லாம் எவ்வளவு பெருமை. இந்த பெயரை வருகின்ற காலமெல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அப்போதுதான் இளைஞர்களுக்கு புரியும், ஓ இப்படிலாம் இருந்திருக்காங்களா. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் என்றா ஒன்று போன்ல பார்த்து, இன்னைக்கு கிரிக்கெட்டா, இன்னைக்கு என்ன சினிமா, அந்த சினிமா 1000 கோடி போயிடுச்சு, இந்த சினிமா ஓடவே இல்லை, இதுதான் பேசிட்டு இருக்கிறாங்க. தவிர இதை பத்தி என்ன செய்யணும்? நல்ல ஒரு தலைவர்களை தேர்வு செய்யுங்கள் தமிழக மக்களே. நல்ல தலைவர்கள் தேர்வு செய்தால்தான் உங்களுக்கு நல்ல ஆட்சி கிடைக்கும். இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இன்னும் நான் நேரம் எடுத்துக்கல, நாமளே அவரோட பேசணும். அது இல்லாமல் நீங்கள்லாம் பத்திரமா எல்லாம் ஊருக்கு போகணும். நம்மளுடைய அவங்களுடைய நண்பர் வாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, எல்லாம் பத்திரமா எல்லாம் ஊருக்கு போகணும். அந்த நேரத்தில் நாம் எல்லோரும் நல்ல முடிவெடுக்க வேண்டும். இங்கே மட்டும் இல்லை, தமிழக மக்கள் ஒரு முடிவெடுங்கள். உண்மையான காமராசர் ஆட்சியை கொண்டு வருவது நாங்கள் தான், எங்களால் மட்டும்தான் முடியும், வேற யாரால முடியாது. இன்னைக்கு காங்கிரஸ் காமராஜ் ஆட்சி பத்தி பேசினாங்கன்னா யாரும் நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா எந்த கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு தெரியும். அதனால எனக்கு அது இல்லாம அந்த ஈவிகே சொன்னார் பாரு, அதான் சொல்றாரு, ஈவிகே இளங்கோவன் சொல்றாரு. அவருடைய தாத்தா எல்லாம் எப்படிப்பட்டவர், அதெல்லாம் இவர் சொல்றாரு நடக்கிறது காமராஜ் ஆட்சியா. பாவிங்கடா,
சாராய ஆட்சி, கள்ள சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சி நடக்குது, கொள்ளை நடிச்சிட்டு இருக்கிறாங்க. நினைச்சிட்டு இருக்கு கள்ளக்குறிச்சி தான் தெரியுது. அது தெரிஞ்சுதானே மக்களுக்கு. அப்படிதான் அதை பத்தி மக்களுக்கு கவலைப்படுற மாதிரி இல்லை. என்னைக்குதான் மக்களுக்கு கொஞ்சம் வரும் தெரியல, வரும், ஆனா நிச்சயமா வரும். ஆனால் அதை நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சியை நாம் உருவாக்குவோம். நண்பர் ஜி.கே. வாசன் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அமர்கின்றேன். நன்றி.